Yes, Ashika Parveen. Okay. நூர் முகமது கலீல் அப்படிங்கிற ஐடியில ஒருத்தவங்க இருக்கீங்க. உங்க நேம் வந்து மெசேஜ் சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரிசோர்சஸ் அப்படின்னா என்ன? ரிசோர்சஸ் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லைக் சிலது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரிசோர்சஸ் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்றோம். இன்னும் நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, இது வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ். ஓகே. ஸோ நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு எதெல்லாம் பயன்படுதோ அது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ். நம்ம சாப்பிட்றதுக்கு பசிக்குது, சாப்பிடணும்னு வளங் நினைக்கிறோம். ஃபுட் இஸ் ரிசோர்ஸ். எஸ், சொல்லுங்க. வளங்கள் மேம். வளங்கள், எஸ். அது அதோடைய டைரக்ட் மீனிங். ரிசோர்ஸ் அப்படிங்கறதுடைய டைரக்ட் மீனிங் வந்து வளங்கள். ஸோ அதெல்லாம் என்னென்ன வளங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட், எலக்ட்ரிசிட்டி. ஓகே. ஸோ யூ ஹாவ் ஆல்ரெடி லேர்ன் இன் ப்ரீவியஸ் லெசன் தட் மெனி ஆஃப் அவர் ரிசோர்சஸ் ஆர் லிமிடெட். ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரிசோர்ஸுமே வந்து நம்மளுக்கு லிமிட்டடா தான் கிடைக்கும். ஓகே. லைக் அன்லிமிட்டடா இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பே பண்ணணும் இல்லையா? இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு நான் சும்மாவா யூஸ் பண்றோம்? நாட். நம்ம என்ன பண்றோம்? பே பண்றோம் அதுக்கு. ஓகே. ஸோ இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னாக்கா வாட்டர். வாட்டர் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா கிடைக்குது. பட் எத்தனை டைம் நம்ம வேஸ்ட் பண்றோம் அதை? அது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் தானே, அதை நம்ம வேஸ்ட் பண்றோம். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். சம் ஹோம் மேக்கர்ஸ் ஆர் இன் த ஹேபிட் ஆஃப் ஓவர் எஸ்டிமேட்டிங் அண்ட் தேர் பை வேஸ்டிங் அ லாட் ஆஃப் குக்டு ஃபுட். இப்போ நிறைய இடங்கள்ல இது நடக்குது இல்லையா? அளவு தெரியாம குக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த சாப்பாடு வந்து வேஸ்டா போகுது. அது சரியான முறையில ஸ்டோர் பண்ணல அப்படின்னாக்கா அந்த ஃபுட் வேஸ்ட் ஆகுது. ஃபுட் அப்படிங்கிறது வந்து அதுக்கு யூஸ் பண்ற ரா மெட்டீரியல் எல்லாமே என்னது? அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸ். சம்டைம்ஸ் டியூ டு இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ். அதான் நான் சொன்னேன். ஸோ ஒழுங்கா ஸ்டோர் பண்ணி வைக்காததுனால வேஸ்ட் ஆகுது. ரா இன்கிரீடியன்ஸ் கெட் ஸ்பாயில்ட் அண்ட் ஹாவ் டு பி த்ரோன். சில நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கிளாஸ் 10th ஹோம் சயின்ஸ்லயே இது இந்த 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 ஒரு எக்ஸாம்பிள் வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து நிறைய வந்து கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டோம். ஓகேயா? நம்ம யூஸ் பண்ணாத, சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம், நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு நம்ம நிறைய கிராசரிஸ் வாங்கிடுவோம். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாம அல்லது டேஸ்ட் பிடிக்காம என்ன பண்ணுவோம்? அதிகமான நேரங்கள் அதை நம்ம வேஸ்ட் தான் பண்ணுவோம் இல்லையா? சம் பீப்புள் டேக் லார்ஜ் சர்விங்ஸ் ஆன் தேர் பிளேட் அண்ட் லீவ் அன்ஈட்டன் ஃபுட் வென் தே ஆர் நாட் ஏபிள் டு ஈட் இட். இது நிறைய வந்து இந்த ஃபங்க்ஷன் டைம்ல நம்ம பார்க்கலாம். நிறைய ஃபுட்டை பிளேட்ல எடுத்துருவாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்க? சில நேரம் வந்து அதை சர்வ் பண்றவங்க நிறைய ஃபுட் வச்சிருவாங்க. ஓகேயா? நம்மளால அதை சாப்பிட முடியல அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி தட் கோஸ் டு த டஸ்ட்பின். அப்போ இது வேஸ்ட் தானே இது. So, நம்மளே சில நேரம் நம்மளே என்ன பண்றோம்? அந்த பசி ரொம்ப அதிகமா இருக்கும்போது நிறைய சாப்பிடணும்னு தான் தோணும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளால என்ன செய்ய முடியாது? அதை ஃபுல்லாலாம் சாப்பிட முடியாது. அதை புரிஞ்சுக்காத நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட் எடுத்துட்டு அதை கடைசியில வேஸ்ட் பண்ணுவோம். அதை யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, வேஸ்ட் பண்ணுவோம். அது மாதிரி சர்வ் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சேம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. Making unplanned and frequent trips to market without preparing a shopping list lead to a wastage of your time and energy and fuel if you go by a vehicle. ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? லிஸ்ட் போட்டுட்டு போகணும். என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? லிஸ்ட் போட்டுட்டு போகணும். அப்படி லிஸ்ட் போடாம போறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரே இடத்துக்கு என்ன பண்ணுவோம்? 2 3 தடவை போற ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா? சோ இட் வேஸ்ட் அவர் டைம் அண்ட் எனர்ஜி அஸ் வெல் அஸ் நம்ம பைக்கு போடக்கூடிய ஃபியூவல் கூட என்ன செய்யும்? வேஸ்ட் ஆகும். ஓகே, ஒரே இடத்துக்கு திரும்ப திரும்ப போறது. சோ நம்ம என்ன பண்ணணும்? வி ஷுட் ஹேவ் எஃபிஷியன்ட் பிளானிங். ஓகே, சோ என்ன வேலை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன இருக்கணும்? பிளானிங் இருக்கணும். ஈவன் நம்ம வந்து பட்ஜெட் போடும்போது, நம்ம ஃபேமிலி பட்ஜெட் போடும்போது நம்ம வந்து எப்படி வந்து மணி சேவ் பண்ணலாம், எவ்வளவு மணி வந்து செலவு பண்ணலாம், அதெல்லாம் போடும்போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வேஸ்ட் பண்ண மாட்டோம். Lights and fan left running without anybody using them are the common sights in many offices. இதுவும் நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். ஃபேன் ஆன் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடுறது, லைட் ஆன் பண்ணிட்டு விட்டுட்டு வந்துடுறது. தேவையில்லாத இடங்கள்ல லைட் எரியும். ஓகேயா? லைக் சில சில டைம் எப்படி தெரியுமா வச்சிருப்பாங்க? ஒரு ஸ்விட்ச்ல 2 ஃபேன் போற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து வேஸ்ட் தான் ஆகும் இது. ஏன்னா ஒரு ஸ்விட்ச்ல 2 இது வைக்கும்போது பாத்தீங்கன்னா ஆள் இருக்கிற இடத்துக்கும் ஃபேன் போயிட்டு இருக்கும், ஆள் இல்லாத இடத்துக்கும் ஃபேன் ஓடிட்டு இருக்கும். ஸோ இப்போ இது வேஸ்ட் தானே இது. ஸோ நம்ம தான் என்ன செய்யணும்? அதை ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணணும். ஐட்டம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஸ்டேஷனரி பீங் மிஸ்யூஸ் அண்ட் த்ரோன் அரவுண்ட் ஆர் ஆல்சோ அ காமன் சைட். ஆல்ரெடி இதை பத்தி நான் சொன்னேன். ஸோ நம்மளுக்கு வந்து லைக் நம்ம அந்த இடத்துல பொசிஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்காக கொடுத்துருப்பாங்க ஸ்டேஷனரிஸ்.
அதை நம்ம என்ன செய்யறது? அதை மிஸ்யூஸ் பண்றது அப்படின்னாக்கா அது யாருக்காச்சும் எடுத்து கொடுக்கறது ஒரு விஷயம். ஓகே, ரெண்டாவது என்னன்னா அதை வந்து நம்ம அடிக்கடி அதை வந்து தொலைச்சிடுறது. அது ஒரு விஷயம். ஓகே, அதை வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ் மட்டும் இல்லாம தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது. அதே மாதிரி வீட்ல நம்ம அத போயிட்டு யூஸ் பண்றது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் a wastage of resources. ஓகே, மிஸ்யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் வேணா சொல்லலாம். சோ மிஸ்யூஸ் ஆஃப் ஆஃபீஸ் டெலிஃபோன் அண்ட் வெஹிக்கிள் ஃபார் அ பர்சனல் ஒர்க் இஸ் காமன் அக்கரன்ஸ். ஆமா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன்ஸ் வச்சிருக்கோம். சோ இந்த எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆப்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல்ல பர்சனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. அல்லது யாருக்காச்சும் வந்து ஆஃபீஸ் மெசேஜ் இல்லாம வேற பர்சனல் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேயா? அல்லது கேம் விளையாடிட்டு இருக்கிறது. இன்னைக்கு நெறைய இடத்துல நம்ம அத பார்க்கலாம். சோ ஏன்னா இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே வந்து ஓன் மொபைல் டிவைசஸ் நம்ம வச்சிருக்கோம். சோ என்ன பண்றோம் இன்னைக்கு? சோ ஒரு இடத்துல நம்மளுடைய வேலை செய்ய வேண்டிய இடத்துல அத ஸ்கிப் பண்ணிட்டு என்ன பண்றோம்? நம்மளுடைய பெர்சனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம்? ரைட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ். ஓகே, இது வந்து வேஸ்டேஜ் கிடையாது. இது மிஸ்யூஸ். You may have also noticed that people do not close tap after drinking water, and this is the wastage of precious resources. Actually, நம்ம வந்து நம்ம இப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு கான்சியஸா இருக்கும். அந்த பைப்ல வந்து டேப் வந்து க்ளோஸ் பண்றது அதெல்லாம் பண்றோம். ஆனா என்ன பண்றோம்? ஆஹ் வீட்டுக்கு வந்து நம்ம அந்த வந்து மோட்டர்ல தண்ணி நிறைக்கும் போது என்ன மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி நிறைக்கும் போது என்ன பண்ணிடுறோம்? அது அது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது மறந்துடுறோம். எத்தனை பேர் வீட்ல அந்த பிரச்சனை இருக்கு? இன்னைக்கு தண்ணிய ஓவர்ஃப்ளோ பண்ணிட்டு நம்ம மறந்துடுறோம். அண்ட் ஓவர்ஃப்ளோ ஆகுற தண்ணிய நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாலும் 5 மினிட்ஸ் ஆச்சு இந்த தண்ணி வேஸ்ட் ஆகுதா இல்லையா? சோ இட் இஸ் அ பிரஷியஸ் ரிசோர்ஸ். சோ நம்மளுக்கு வந்து தண்ணியுடைய அருமை தெரியாததுனால இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றோம் இன்னைக்கு. ஓகே. சோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி டிஸ்ரெகார்ட் ஃபார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். எனி டவுட் இன் வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ்? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. No. Shall we move on to the next topic? Disregard for rules and regulation. Yes, ma'am. Okay. You may have observed that in some homes, special treatment is given to sons in comparison to daughter. Yes, obviously, often parents show favoritism towards the particular child. Have you noticed a difference in the treatment of daughter and the daughter-in-law in some families? இது நம்ம நிறைய பேர் வீட்டுல நடக்கும் இல்லையா? சன்ஸுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, டாட்டருக்கு வந்து அதை விட ஒரு படி கீழே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அண்ட் பார்ஷியாலிட்டி காட்டுறது. சிப்லிங்ஸ் ஐ மீன் சில்ட்ரன்ஸ் கிட்ட வந்து பார்ஷியாலிட்டி காட்டுறது. அல்லது நிறைய பேர் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா டாட்டர் ஒரு மாதிரி டாட்டர் இல்லா ஒரு மாதிரி வந்து ட்ரீட் பண்றது. So this happens most of the time in all the families. In certain situations, mentally and physically challenged individuals are discriminated among normal ones. So when the person is physically challenged, okay, so அவங்கள வந்து நார்மல் பர்சனா பார்க்காம ஒரு ஒதுக்கி வச்சு பார்க்கிறது. Okay, some people consider disregard for family norms and culture as a sign of modernity. Can you give some more examples? Like நிறைய பேர் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது, பணக்காரவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது. சோ இதெல்லாம் நடக்குதா இல்லையா? சோ டாபிக் என்ன? டிஸ்ரெகார்ட் ஃபார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆனா ஏன் வந்து இப்போ இத பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம? சோ அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இன் மெனி ஒர்க் சிச்சுவேஷன் ஒன் ஃபைண்ட்ஸ் தட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லேட் டவுன் ஃபார் மெயின்டைனிங் டிசிப்ளின். குட் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் அண்ட் டீம் ஸ்பிரிட் ஆர் டிஸ்ரெகார்டட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலில நமக்கு தெரிஞ்சும் தெரியாம நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் வந்து இப்போ 4, 5 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஒரே பேரண்ட்ஸுக்கு 4, 5 சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னா 4 பேரையும் எப்படி பார்க்கணும்? ஈக்குவலா பார்க்கணும். பார்க்கல அப்படின்னா ஹோம் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து மீறுறாங்க. ஓகேயா? சோ ஃபேவரட்டிசம் காட்டுறது, அதாவது ஆண்களுக்கு ஐ மீன் ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரி, பெண் பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஃபேவரட்டிசம் காட்டுறது. ஓகேயா? அண்ட் நிறைய பேர் வீட்ல இது நடக்கும். மதர் வந்து பாத்தீங்கன்னா சன் மேல வந்து ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. டாட்டர் வந்து பாத்தீங்கன்னா டாடி கிட்ட ரொம்ப வந்து க்ளோஸா இருப்பாங்க. டாடி வந்து என்ன தப்பு பண்ணாலும் சாரி பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுடைய தந்தை அதை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. அது மாதிரி பையன் என்ன தப்பு பண்ணாலும் அதை மதர் கண்டுக்கிறது கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாருடைய ஃபியூச்சர் பாதிக்கப்படுது? ஆப்வியஸ்லி அந்த சர்டன் பர்சனுடைய ஃபியூச்சர் பாதிக்கப்படுது. அண்ட் நிறைய பின் விளைவுகளை அந்த பேரண்ட்ஸ் சந்திக்க வேண்டியதா இருக்கும். சோ அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மீன் சில்ட்ரன்ஸ் கிட்ட ஃபேவரட்டிசம் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் அந்த பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. ஓகேயா? அதே மாதிரிதான் ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆல் எம்ப்ளாயர்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஆல் எம்ப்ளாயீஸ் ஆர் ஈக்குவல். அந்த எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து சரியான முறையில நடக்கும். எல்லாருக்குமே ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்கணும். நம்ம எல்லாருமே நல்லா பண்ணணும். நான் அவங்களோட சீனியர். நான் அவங்களோட நிறைய சேலரி வாங்குறேன். சோ இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வு
நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்படி டீம் ஸ்பிரிட் வரும்? So it leads to the problem to the organization. This is usually observed when promotions are given out of turn or the management shows favoritism. அந்த ப்ரொமோஷன் கொடுப்பாங்கல்ல, ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. நியாயமா யாருக்கு சேரணுமோ அது சேரணும். ஆனா நிறைய இடத்துல பார்ஷியாலிட்டி பார்த்து என்ன பண்ணுவாங்க, யாருக்கு சேரணுமோ அதை கொடுக்காம யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. This happens most of the time. In some workplaces, you may find that people are discriminated against because of their caste, sex, or physical handicap. இதுவும் நம்ம பார்ப்போம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்காது அந்த இடத்துல. ஆண்களுக்கு ஒரு மாதிரி, பெண்களுக்கு ஒரு மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஓகேயா? அண்ட் எல்லா ஒர்க் பிளேஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு டல் எம்ப்ளாயி இருப்பாங்க, அல்லது பிசிக்கலி சேலஞ்ச் எம்ப்ளாயி இருப்பாங்க. ஒருத்தவங்க நல்லா திறமையா இருப்பாங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் டல்லா இருப்பாங்க. ஸோ இவங்கள வந்து பாத்தீங்கன்னா, எல்லார் முன்னாடியும் மட்டம் தட்டுறது, ஹர்ட் பண்றது. அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் கேஸ்ட் ஆல்சோ சில இடங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப பழைய இதுல அந்த மாதிரி இருந்திருக்குது. பட் இப்போதைக்கு அந்த மாதிரி யாரும் இல்ல. லைக் காஸ்ட் வைஸ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசுறது. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி இல்ல தானே இப்போ. ரைட். இப்ப நம்ம நிறைய இடத்துல அந்த மாதிரிலாம் வந்து பார்க்க முடியறது இல்ல. பட் வேற வேற மாதிரியான மென்டல் ப்ரெஷர்ஸ் வந்து கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். Employee children's in hazardous industry. Employing children in hazardous industries like manufacture of firecrackers in the child labor. ஓகேயா? நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் வந்து ஒர்க்குக்கு அனுப்புறது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸுக்கு மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆக்சுவலி இது கவர்மெண்ட் படி பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் அன்எத்திக்கல். ஏன்னா சில்ட்ரன்ஸ் வந்து வேலைக்கு வைக்கிறது என்னது? அன்எத்திக்கல். ஓகே. ஸோ வேற யாராச்சும் ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? இந்த டிஸ்ரிகார்ட் ஃபார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு வேற எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுமா? யோசிச்சு வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த கிளாஸ் நான் கேட்கிறேன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபார் தி ஜாப். ஓ, ஐ எம் ஒன்லி அ ஹவுஸ் ஒய்ஃப், ஐ டோன்ட் ஒர்க், ஐ எம் ஜஸ்ட் அ சிம்பிள் கிளர்க். இதான் எக்ஸாம்பிள். என்ன அப்படின்னா, லைக் நம்ம பார்க்கக்கூடிய வேலையை வந்து ஹோல் ஹார்ட்டடா பார்க்கணும். ஓகே. ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு என்ன செய்யும், வேலைகள் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. ஒரு பெண்ணா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கடமை என்னது? நம்ம வீட்டை பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகே. ஆக்சுவலி இங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு இருக்குன்னு பாத்தீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற வேர்டை யூஸ் பண்றதுக்கு பதிலா ஹோம் மேக்கர்னு யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஹோம் மேக்கர் அப்படிங்கிற வேர்டு தான் வந்து எக்ஸாக்டான வேர்டு இந்த இடத்துல. ஓகே. ஹோம் மேக்கர்னா யாரு? தோஸ் ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தி ஹோம். ஆப்வியஸ்லி தட் இஸ் தி மதர். மோஸ்ட் ஆஃப் த ரோல் வில் கோ ஃபார் தி மதர். ஓகே. நான் என்ன சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் ஒரு சாதாரண வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான். அது என்ன சாதாரணம்? அந்த பெண் அந்த வீட்டுல இல்லைன்னா அந்த வீட்டுல எந்த வேலை ஒழுங்கா நடக்கும் சொல்லுங்க? ஐ எம் ஜஸ்ட் அ சிம்பிள் கிளர்க் அப்படின்னா என் கிளர்க்குங்கிறது அசிங்கமான வேலையா, இல்ல அவமானமான ஒரு வேலையா? கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய வேலையை நம்ம எப்படி பார்க்கணும்? ஹோல் ஹார்ட்டடா பார்க்கணும். ஓகேயா? சோ அந்த வேலையில ஒருவேளை அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னா உடனே எதுவுமே மாற போறது கிடையாது. We have to wait. Okay, we have to wait for the certain time to get the promotion. Okay. அதை விட இன்னும் நல்லா பண்றதுக்கான முயற்சியை தான் நம்ம எடுக்கணுமே தவிர இருக்கிற வேலை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நம்மள நாமளே தாழ்த்திக்க கூடாது. Have you come across people who feel ashamed about the job they are doing and talk like this? You must have wondered why they feel ashamed. ஏன்னா ஒரு வேர்டிங் சொல்லுவாங்கல்ல, சாதாரண வேலையில இருக்கிறவங்க கூட வந்து என்ன செய்வாங்க, இது என்ன ஒரு சாதாரண வேலையில தான் இருக்கேன், நான் கம்மி சம்பளத்துல தான் வேலைக்கு இருக்கேன். அதோடைய அருமை யாருக்கு தெரியும்? வேலை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? சோ எந்த வேலையுமே என்ன செய்யக்கூடாது, நம்ம ரொம்ப கேவலமா அவமானமா என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. In our society it is a common practice to consider some job respectable and others less respectable. Some jobs are high and others low. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். லைக் இந்த வேலை வந்து ரொம்ப ஒரு மட்டமான வேலை அப்படின்னு வந்து இந்த சொசைட்டில ஸ்டீரியோ டைப்பா இருக்கக்கூடிய ஒரு வேலை ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். பட் அது ஆக்சுவலி ஒரு நல்ல வேலையா இருக்கும். ஆனா சொசைட்டி அதை எப்படி பார்ப்பாங்க? ஒரு இது ஒரு சாதாரண வேலை தானே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ரோடெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு வருவாங்கல்ல, குப்பை அள்ளுறவங்க. எஸ். அவங்க இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லார் வீட்லயுமே குப்பை அப்படியே தான் இருக்கும். குப்பை இருந்தா என்ன ஆகும்? அது அகைன் அடுத்தடுத்த சைடு எஃபெக்ட்ஸ் வருமா இல்லையா? அவங்க வந்தாதான் நம்மளுக்கு எப்படி இருக்குது, அப்பா இன்னைக்கு குப்பைக்காரங்க வந்துட்டாங்க, அவங்க நம்ம குப்பையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டா நம்ம வீடு கிளீன் ஆயிடும். ரைட்டா? சோ அந்த வேலையை வந்து நம்ம இன்னைக்கு என்ன பாக்குறோம்? ரொம்ப லோவான ஒரு வேலையா பாக்குறோம். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரியாலிட்டியா உள்ள விஷயங்களை நான் சொல்றேன். டிரைவரா இருக்கிறது. ஓகேயா? அது ஒரு வேலையை வந்து அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா மட்டமா நினைக்கிறது. வேற என்னென்ன வேலைகள் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். இந்த ரோட்டோரங்கள்ல கடை போறது சாதாரணமா பாப்பாங்க. சின்ன சின்ன ஷாப்ஸ் வச்சிருக்கிறது. ஓகேயா? சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கிறது.
வீட்டு வேலை எக்ஸாக்ட்லி நான் அதான் எதிர்பார்த்தேன். So, வீட்டு வேலை பாக்குற பெண்களை வந்து லோவா நினைக்கிறது, அவங்க என்ன வீட்டு வேலை தானே பாக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு, So, அவங்களுக்கு எல்லாம் என்ன பெருசா மதிப்பு கொடுக்கணும், அப்படி கிடையாது. ஓகேயா? எல்லா வேலைக்குமே என்ன இருக்கு, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா ஏன்னா எந்த வேலையா இருந்தாலும் நம்மளுடைய எனர்ஜியை கொடுத்து தானே வேலை செய்யறோம். எவ்வளவு பெரிய வேலை நீங்க எடுத்தாலும் சரி, நம்மளுடைய டைம் அண்ட் எனர்ஜி கொடுத்து அந்த இடத்துல நம்ம வேலை செய்யறோம். அதுக்கான பேமெண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேயா? அதுக்காக நான் ஹோம் மேக்கரா இருக்கேன், எனக்கு பேமெண்ட் கிடைக்கல அப்படி சொல்லக்கூடாது. ஓகே. சோ சம் ஆஃப் த ஜாப்ஸ் ஆர் பேயபிள் அண்ட் அதர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஹோம் மேக்கரா இருக்கனாக்கா அதனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கெல்லாம் நம்ம சேலரி எதிர்பார்க்க கூடாது. ஓகேயா? சோ தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி when we are working. ஓகே. சோ இங்கேயே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்க. 5th லைன்ல பாருங்க. Let's take another example. A man selling drinking water on the roadside should feel proud of doing so. தண்ணி பாக்கெட் விக்கிறவங்க. Similarly, the passers-by must not feel that supplying drinking water on the roadside is a job that to be looked down upon. ஓகேயா? சோ அவங்க யார் சொன்னீங்கன்னு தெரியல. அந்த ரோட்டோரம் கடை போடணும். அது யாருமா சொன்னீங்க அந்த எக்ஸாம்பிள்? மதீனா மதீனா மதீனா. வெரி குட்மா. சோ அது நீங்க சொன்ன மாதிரியான எக்ஸாம்பிள் தான் இது. சோ இவங்க இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் சீப்பா என்ன பண்ண, ஆக்சுவலி இது வந்து ஒரு நம்மளுடைய டைம் அண்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா அது வந்து ஒரு லோவான வேலை, அசிங்கமான வேலை, அவமானமான வேலை கிடையாது. ஆனா அந்த ஜாப வந்து பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்றாங்கல்ல சில பேர். நான் நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ரொம்ப கூட்டமான ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தலையில கூடைகள் எல்லாம் சுமந்து எல்லா பொருட்கள் எல்லாம் விற்பாங்க தெரியுமா, தண்ணி பாட்டில் விற்பாங்க, ஜூஸ் விற்பாங்க, ஸ்நாக்ஸ் விற்பாங்க இல்லையா. அந்த அந்த பஸ் மேல் ஸ்டாண்ட், சீட்ல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி. எஸ், அந்த மேல் சீட்ல இருக்கக்கூடிய லைக் ட்ரெயின்னாக்கா அப்பர் பெர்த் இருக்கும் தெரியுமா, அந்த அப்பர் பெர்த்ல உள்ளவங்க என்ன பண்றாங்க, அந்த கூடையில கை விட்டு பொருள் எடுக்கிறாங்க. அது அவமானம் இல்லையா? அது இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெருமையான விஷயமா நினைக்கிறாங்க. ஆனா அந்த வேலை பாக்குறவங்க அந்த அந்த வேலையை வந்து தாழ்வான விஷயமா நினைக்கிறாங்க. எப்படி சொசைட்டி மாறிடுச்சு பாருங்க. நீங்களும் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, ரைட்? சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. ஓகே, அதுதான் அந்த இடத்துல அன்எத்திக்கல் பிஹேவியர். சோ எந்த வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டட் வேலை, லைக் அண்டர் ரேட்டட் மீன்ஸ் லோ ரேட்டட் வேலை கிடையாது. ஓகே, எல்லாத்துக்குமே அதுக்கான மதிப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் டிஸ்லாயல்டி. டிஸ்லாயல்டி அப்படின்னா என்னன்னா, டிஸ்க்ளோசிங் யர் ஃபேமிலி சீக்ரெட்ஸ் அண்ட் மெலைனிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் பப்ளிக் ஆர் கன்சிடர்ட் சைன்ஸ் ஆஃப் டிஸ்லாயல்டி டு த ஃபேமிலி. ஸோ நம்ம ஃபேமிலி எந்த ஃபேமிலியா இருந்தாலும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். ஓகே, நீங்க எந்த இல்லாத ஃபேமிலி கிடையவே கிடையாது. என் ஃபேமிலி எல்லாமே பிளஸ் தான், மைனஸே கிடையாது அப்படிங்கிற எந்த ஃபேமிலியுமே கிடையாது. ஆனா குடும்பம் அப்படிங்கும் போது நல்லது கெட்டது நடக்கும்போது அதை என்ன செய்யக்கூடாது, வெளியில வந்து பரப்பக்கூடாது. ஓகேயா? அது நம்மளுடைய ஃபேமிலியில வந்து லைக் நம்மளுடைய ஓன் ஃபேமிலி அப்படின்னு மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நடக்கிற விஷயமா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, அதை வெளியில பரப்பக்கூடாது. டேக்கிங் அவே காமன் ஃபண்ட்ஸ் அண்ட் செட்டிங் அப் சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் yet another way of being disloyal to one's family. ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு ஃபேமிலி கேதரிங்ல போயிட்டு இன்னொரு ஆள் கிட்ட வந்து சொல்லி பேசி சிரிச்சு சந்தோஷப்படக்கூடாது. ஓகேயா? சேம் ஹேப்பன்ஸ் இன் தி ஆஃபீஸ். Some staff member indulge in activities that are harmful to the success of the organization they work. For instance, a chemical engineer may quietly sell the secret formula of a new product to a rival company for some quick extra money. ஸோ ஒரு கெமிக்கல் கம்பெனி அப்படின்னா அல்லது இந்த பார்மசிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யக்கூடாது, அங்க இருக்கிற கம்பெனி சீக்ரெட்ஸ் வந்து வெளியில லீக் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஓகேயா? சோ அது ஏன்னா வெளியில லீக் பண்றதுனால நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து மணி கிடைக்கும், அது இல்லீகல். சோ அந்த இல்லீகல் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்லாயல்டி. ஓகே, a corrupt union leader may call for a strike for mill worker, thereby stopping production at the mill leads to heavy losses. எந்த ஆர்கனைசேஷனா இருந்தாலும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கதான் செய்யும். அதனால என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னாக்கா கூட்டு சேர்ந்துகிட்டு எல்லாரும் சேர்ந்து சதி பண்ற மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா இப்ப நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபேமிலியே எடுத்துக்கோங்களேன், பேரண்ட்ஸ் வந்து அவங்க சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப நம்புவாங்க. லைக் அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் வந்து பேரண்ட்ஸை நம்புவாங்க. ஆனா ஃபேமிலியில இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம போற இடங்கள்ல வந்து அந்த சில்ட்ரன்ஸ் வந்து ஷேர் பண்றது. சில்ட்ரன்ஸ் மீன்ஸ் அவங்களுடைய அந்த பசங்க, அது பெரியவங்களும் சின்னவங்களும். ஓகேயா? சோ அந்த டிசிப்ளின் யாரு கத்துக் கொடுக்கணும்? பேரண்ட்ஸ் கத்துக் கொடுக்கணும். நம்ம வீட்டுல நடக்கிறதெல்லாம் வெளியில பேசக்கூடாது. ஓகேயா? அதே மாதிரி அடுத்தவங்க வீட்டுல பேசுற விஷயத்த நம்மளும் உட்காந்து கேட்கக்கூடாது. சோ இதெல்லாம் என்ன செய்யணும், பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ இதுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டேக்கிங் பிரைட்ஸ், இந்த லஞ்சம் வாங்குறது. ஓகே, சோ சீட்டிங் ஒன்ஸ் எம்ப்ளாயர் ஒர்க்கிங் ஃபார் சம்ஒன் எல்ஸ். ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, இன்னொரு இடத்துல வந்து அதை பத்தி அப்படியே சொல்லி நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க. அல்லது ஒரு இடத்துல இருந்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, ப்ராபகண்டா லைக்
இன்னொரு இடத்த பத்தி விளம்பரம் பண்ணி லைக் கேன்வாஸ் பண்ணக்கூடாது. லைக் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்துல நடந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு இன்னொரு இடத்துல ஆக்சுவலி ஒரு இடத்துல படிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னொரு இடத்துல இருக்கு. ஓகே, என்ன பண்றாங்க, இங்க உட்காந்துக்கிட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன் சரியில்லை, நீங்க எல்லாம் அங்க போய் நம்ம எல்லாரும் அங்க போய் சேர்ந்துக்கலாம், இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல உட்காந்துக்கிட்டு அதை பத்தியே தப்பு தப்பா பேசுறது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் டிஸ்லாயல்டி. ஓகே, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் உங்கள்ட்ட கேட்கறேன்னு சொன்னது வந்து இந்த டிஸ்ரிகார்ட் ஃபார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதை மட்டும் நான் எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல நான் உங்கள்ட்ட கேட்கறேன். ஓகேயா? இப்ப நம்ம போக போறது பாத்தீங்கன்னா கோட் ஆஃப் எத்திக்ஸ். இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கணும். நான் இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து நான் எல்லா இடத்துலயுமே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணலாம், சில விஷயங்கள் ஈஸியா இருக்கும், சில விஷயங்கள் கஷ்டமா தான் இருக்கும். ஓகேயா? பட் சில விஷயங்கள் வந்து கஷ்டமா இருக்கும்போது சில நேரங்கள் நம்ம எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கலாமே தவிர்த்து முழுசா அதை செய்யறதுல இருந்து நம்ம விலகிக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு ஆள் ஒரு பாயிண்ட் படிக்கிறீங்களா? சோ நான் ஒரு ஆர்டர் சொல்லிடுறேன், 1 செகண்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹிதாயத்துன் நிஷா ஒரு பாயிண்ட் படிங்க, அடுத்தது மதீனா பேகம் ஒரு பாயிண்ட் படிங்க. இருக்கிற மீதி அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பாயிண்ட் படிங்க. ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் ஹிதாயத்துன் நிஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. Be regular and punctual at work and at time. And At home. வீட்லயே இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், சரியான டைமுக்கு நம்ம போகணும். ஓகேயா? இன்கேஸ் எப்பயாச்சும் லேட் ஆகும், லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி நடக்காது. சம்டைம்ஸ் லேட் ஹேப்பன்ஸ். பட் என்ன செய்யணும், அதை முன்கூட்டியே என்ன செய்யணும், இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேயா? சோ என்ன செய்யக்கூடாது, ரெகுலராவே வந்து லேட்டா வரத ஒரு பழக்கமா வச்சுக்க கூடாது. அது நம்ம மேலதான் ஒரு ரிமார்க் ஆகும். செகண்ட் பாயிண்ட் படிங்க. Do the task assigned to you. அசைன் டு யூ. உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை சரியான முறையில செய்யணும். ஓகே, அதாவது நம்ம வேலையை கரெக்டா செஞ்சுட்டு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா பரவாயில்ல. நம்ம வேலையே செய்யாம நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்க என்ன பண்றாங்க, அடுத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போய் நோண்டுவோம் நம்ம. சோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, தேர்ட் பாயிண்ட். Be polite, patient, patient. தப்பா படிக்கிறது தவறு கிடையாது, அதை கரெக்ஷன் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன். courteous and respectful. ஒண்ணும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். அதாவது இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும், எரிஞ்சு விளம்பர பேசக்கூடாது, ரொம்ப பணிவா பேசணும், பொறுமையா இருக்கணும், ரொம்ப எப்படி பக்கத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அனுசரிச்சு போகணும். ஓகே, மதிப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓகே, எஸ். சரி, நீங்க 2 பேர் தான் படிக்கிறீங்க, ஆளுக்கு ஒரு பாயிண்ட் அப்படியே படிச்சுட்டே வாங்க. Acquire the knowledge and skill necessary to do the task assigned to you. Acquire the knowledge and skills necessary. நம்ம ஒரு வேலை செய்யறோம், இப்ப நான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங்ல இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஓரளவு தான் தெரியுது, நான் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டேன்னு வச்சுப்போமே. சரியா? நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டு ஓரளவு நான் வேலை பாக்குறேன். ஆனா சில வேலைகள், சில டாஸ்க் வரும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, என்னடா இதை பத்தி எனக்கு தெரியலையே அப்படிங்கும் போது எனக்கு தெரியலன்னு ஒரு காரணத்தை பயன்படுத்தாம நான் என்ன பண்ணிக்கணும், தெரியாத விஷயத்த கத்துக்கணும். புரியுதா? சோ அப்ப கத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா என்னுடைய ஸ்கில்ல வந்து நான் என்னுடைய திறமையை நான் வளர்த்துக்கிட்டேன்னு அர்த்தம். அப்ப தேவைப்படக்கூடிய ஸ்கில்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், வளர்த்துக்கணும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணி ஓடக்கூடாது. ஓகேயா? எஸ், நெக்ஸ்ட் பாயிண்ட். be prepared to learn more and update yourself. and update yourself. ஓகே, அப்டேட் யுவர் செல்ஃப். எத்தனாவது பாயிண்ட் படிச்சிருக்கீங்க? ஃபிஃப்த் பாயிண்ட். இது மதீனா பேகம் படிச்சிருக்கீங்க. இப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹிதாயா படிங்க, அடுத்தது மதீனா, அப்படி ஒண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஓகே, பி ப்ரிப்பேர்ட் டு லேர்ன் மோர் அண்ட் அப்டேட் யுவர் செல்ஃப். சேம் மீனிங் தான். லைக் எப்படின்னா நிறைய கத்துக்கணும். ஓகேயா? எனக்கு தெரியாத விஷயத்த கத்துக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். சோ ஒரு விஷயத்துடைய அப்டேட் என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட். Find more and more efficient ways of getting your work done. சோ முன்னாடிலாம் வந்து சாட் ஜிபிடி எல்லாம் கிடையாது. ஆனா இப்ப எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம வந்து என்ன செய்யறோம், மோஸ்ட்லி நமக்கு தெரியாத விஷயத்த வந்து யாருக்கிட்டையும் போய் கேட்டு தெரிஞ்சுக்காம என்ன பண்றோம், ஒண்ணு சாட் ஜிபிடி கிட்ட கேட்கறோம், டீப் சீக்னு ஒரு ஆப் இருக்குது, அதுல போய் கேட்கறோம், கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கறோம், மெட்டால போய் கேட்கறோம். சோ எதுலயும் ஒரு ஆள்கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கேட்டு அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஓகேயா? தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி. ஓகேயா? நிறைய நம்முடைய வேலையை ஈஸியாக்குறதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதுக்கான வழியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.
Manage and Manage and apply your manage. resources efficiently. Do not ம். waste resources. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இருக்கக்கூடிய அந்த பலன்கள் பலன்கள் இல்ல, இருக்கக்கூடிய அந்த வளங்கள் வந்து என்ன செஞ்சுக்கணும், ரிசோர்சஸ் வந்து பயன்படுத்திக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னெல்லாம் அவைலபிளா இருக்குதோ. Precious ஓகேயா? thing. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கிளாஸஸ்ல வந்து நம்ம வந்து புக்க வச்சுதான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஓகேயா? இப்ப ஒரு டீச்சர் வந்து புக் வச்சுதான் கிளாஸ் எடுக்கிறாங்க எப்போதுமே. ஆனா அந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஆப்ஷன் இருக்குது. ப்ரொஜெக்டர் இருக்குது, ஸ்கிரீன் இருக்குது. ஓகேயா? சோ அதுல அவங்க என்ன பண்ணலாம், மொபைல்லே இப்ப ப்ரொஜெக்டர் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஸ்மார்ட் கிளாஸ் எடுக்கலாம். ஆனா அது மாதிரி அது ரிசோர்சஸ் அவைலபிள் இருந்தாலும், வேண்டாம் நான் புக்லயே எடுத்துக்கிறேன், நான் புக்கே எனக்கு போதும், அந்த மாதிரி இல்லாம என்ன பண்ணிக்கிறேன், இருக்கக்கூடிய ரிசோர்சஸ பயன்படுத்திக்கணும். சரியா? Follow the rules, policies ம். and பாலிசிஸ், procedures. ப்ரொசீஜர்ஸ், Policies in the பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் policies ஆஃப் யுவர் ஒர்க். and the process of your work strictly and யூனிஃபார்ம்லி. அதாவது நம்ம இருக்கக்கூடிய இடத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னவோ அதை சரியான முறையில ஃபாலோ பண்ணணும். சரியா? ஐடி கார்டு போட்டு வரணும், ஐடி கார்டு போட்டுட்டு தான் வரணும், போடாம வரக்கூடாது. ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, இப்ப ஸ்கூல் போறோம், இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அன்யூனிஃபார்ம்ல வரும். ஆனா ஸ்கூலுடைய ரூல்ஸ் என்ன, யூனிஃபார்ம் போடணும், ஐடி கார்டு போடணும், சாக்ஸ் போடணும், ஷூ போடணும், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனா சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அலட்சியமா போடாம அனுப்புவாங்க. அப்படி இல்லாம அது என்ன ரூல்ஸோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஓகே, இருக்கட்டும். நான் கண்டினியூஸா படிச்சிடுறேன். Do not indulge in favoritism and discrimination while doing your duty. Treat everyone equally. அது நம்ம வேலை பார்க்குற இடமா, எந்த இடமா இருந்தாலும் சரி, நம்ம ஓனரா இருந்தாலும் சரி, என்ன செய்யணும், நம்ம எல்லாருமே வந்து சமமா பார்க்கணும். Have respect for all kind of work. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எல்லா வேலைக்குமே வந்து என்ன இருக்கணும், மதிப்பு இருக்கணும். ஓகே, எதையுமே வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது. Do not accept favors that may negatively influence the performance of your work. ஒன்னும் இல்ல, லைக் நான் வந்து உங்களுக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா மணி தரேன், நல்லா பண்ணி கொடுங்க, அல்லது வந்து நீங்க எனக்கு, அல்லது இப்படியே கேட்கறது, நான் உங்களுக்கு இது நல்லா பண்ணணும், உங்களுக்கு இந்த வேலை முடியணும்னாக்கா எனக்கு வந்து நீங்க பிரைப் கொடுங்க, லஞ்சம் கொடுங்க அப்படின்லாம் கேட்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேயா? ஹேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் ஒர்க். சொல்லியாச்சா இதை? ஓகே. பி லாயல் டு யுவர் ஒர்க் அண்ட் ஆர்கனைசேஷன் விச் யூ பிலாங். எக்ஸ்போஸ் கரப்ஷன் whenever you encounter it. லைக் நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து உண்மையா இருக்கணும். அதே மாதிரி எந்த இடத்துல என்ன தப்பு நடந்தாலும் அதை நம்ம தட்டி கேட்கணும். சரியா? போகட்டும்னு விடக்கூடாது. ரைசிங் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ரைசிங் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, ஸோ இதான் லாஸ்ட் டாபிக் ஆஃப் த லெசன். ஸோ நம்ம கிளியரா பார்த்துருவோம் இதை. ஸோ ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்ட், லைக் ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எல்லாரும் அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான முயற்சிகள் நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பப்ளிக் டிஸ்க்ளோசர் அண்ட் பப்ளிசிட்டி. Unethical and corrupt workers should be held responsible for their action. Such irresponsible people should be exposed and they should be criticized or suitably punished. யாரு தப்பு பண்றாங்களோ அவங்கள தட்டி கேட்கிற அந்த தைரியம் எல்லாருக்கும் இருக்கணும். ஓகேயா? யாரு தப்பு பண்ணாலும் சரி, இன்னைக்கு சொசைட்டில எத்தனையோ தப்பு நடக்குது. ஆனா என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு எத்தனை குற்றவாளிகள் இன்னைக்கு ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்பாவிகள் வந்து, நிரபராதிகள் வந்து தண்டிக்கப்பட்டு எத்தனை பேர் வந்து தப்பு செஞ்சுட்டு ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்காங்க, பாக்குறோமா இல்லையா? நம்மளுக்கு அந்த தைரியம் இருக்கணும். ஓகேயா? எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கணும். Withdrawal of certain privileges and benefits may force them to mend their ways. யாரும் கேட்கல அப்படிங்கறதுனால அவங்களுக்கு இன்னும் என்ன வரும், அலட்சியம் வரும். ஓகே, இன்னும் நம்ம தப்பு பண்ணாலும் யாரும் நம்மளை கேட்க போறது கிடையாது. நம்ம கிட்ட அதிகாரம் இருக்குது, நம்ம கிட்ட வந்து நிறைய பேருடைய கான்டாக்ட் இருக்குது, நம்ம எப்படி வேணாலும் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். Bringing their wrongdoings to the notice of family members and colleagues can also create a social embarrassment for them. அவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க எப்படி நினைப்பாங்க, நம்மள தப்பா நினைப்பாங்க அப்படின்லாம் இல்லாம அவங்க செய்யக்கூடிய வேலையை பகிரங்கமா வெளிக்காட்டுற அந்த தைரியம் நம்மளுக்கு இருக்கணும். This would also act as a warning for others who may be becoming slack. So அதுக்கப்புறம் அந்த தப்பு பண்றதுக்கு வேற யாரு பண்றதுக்கும் என்ன செய்யணும், பயம் வரணும். நம்ம தப்பு பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து வெளியில மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பயம் வர அளவுக்கு அதுடைய பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கணும். ஓகேயா? சோ இப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா எல்லாரும் எத்திக்ஸ் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா, மாட்டாங்களா? நிச்சயமா பண்ணுவாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன, செகண்ட் முயற்சி என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கோட் ஆஃப் எத்திக்ஸ். இப்ப ஸ்கூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து பசங்கள்ட்ட வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நம்ம எழுதி என்ன செஞ்சிடணும், ஒட்டிடணும். ஓகே, கிளியர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எத்திக்ஸ் இன் எனி சிச்சுவேஷன் அண்ட் their strict implementation is very vital. லைக்
எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் த கோட் ஆஃப் எத்திக்ஸ் இஸ் ரிட்டன் அண்ட் டிஸ்ப்ளேட் ஆன் த போர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், தி எம்ப்ளாயி வில் பி ஏபிள் டு see and follow them. அதாவது நம்ம சொல்லி சொல்லி புரிய வைக்கிறத விட அவங்களாவே செய்யணும். எப்படி செய்ய வைக்கலாம்னா, ஒரு கம்பெனியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பண்ணிக்கணும், ஒரு எழுதி ஒரு போர்ட்ல எழுதி என்ன செஞ்சிடணும், அதை எல்லாரும் பாக்குற மாதிரியான இடங்கள்ல வைக்கணும். அதை பார்க்க பார்க்க என்ன செய்வாங்க, நம்ம சரியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்கு வரும். ஓகேயா? அண்ட் நிறைய நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அலட்சியம் எப்படின்னா, ஆமா யாரு கண்டுக்க போறா அப்படிங்கிற ஒரு அலட்சியம் வரும். அப்படி இல்லாம நம்ம சரியா செய்யலைன்னா நம்மளை பத்தி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற பயமும் என்ன செய்யணும், வரணும். இப்ப இந்த ஸ்கூல்ல அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணும், பிடி டீச்சரை பார்த்த உடனே என்ன செய்யும், நம்ம நகை வெட்டல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பதான் பிடி டீச்சரை பார்த்த உடனே தான் கைய காலையும் பார்ப்பாங்க, நகை வெட்டியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஆனா நம்மளுக்கு அந்த நகை வெட்டுறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கம். அது எப்படி வரணும், நம்மளுக்கு தன்னால வரணும். ஓகேயா? சோ அதுக்கு என்ன செய்யும், பிடி டீச்சரை பார்த்தா மட்டும் ஒரு பயம் வந்து பண்றது கிடையாது. ஓகே. சோ அவங்க பாக்குற மாதிரி நம்ம இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸை நம்ம எழுதி வைக்கணும். லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, டீச்சிங் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஸோ அதிகமா வந்து இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து தான் பாத்தீங்கன்னா இந்த யங் ஜெனரேஷன்ஸ் இருப்பாங்க. ஓகே. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல விஷயங்களை சொல்லும் போது அவங்க அந்த வயசுல எடுத்தா மட்டும்தான், லைக் 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க தெரியுதா? சோ அப்ப அந்த சின்ன வயசுல அவங்களுக்கு நம்ம டிசிப்ளின் சொல்லி கொடுத்து அதை சரியான முறையில அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதை ஃபாலோ பண்றதை டீச்சர் வந்து கவனிக்கிறாங்க, அவங்கள கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நிச்சயமா வந்து அப்ப எப்படி இருப்பாங்க, டிசிப்ளின்டு ஒரு ஜெனரேஷனா அவங்க வருவாங்க. ஓகேயா? லைக் எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல கண்டிக்காம அவங்களுக்கு சொல்லக்கூடிய முறையில சொல்லி அவங்கள புரிய வைக்கிறது. ஓகேயா? ரொம்பவே முடியாத பட்சத்துல என்ன பண்ணலாம், அது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தான் வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்னு வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா மெண்டிங் their பிஹேவியர் தான். Okay. So far ethics are expected to be learned by a worker on his own through experience and informal guidance from others in the office. Today, with cutthroat competition, multiple challenges and fast-changing environment, it is important that everyone should be well-trained and efficient. So schools and collegesல சொல்லி கொடுத்தா தான் நான் அப்படி வருவேன் அப்படிங்கிறத விட, அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு நல்ல மனுஷனா நம்மள மாத்திக்கணும். ஓகே. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்தவங்க எல்லாம் நம்ம வந்து அடுத்தவங்கள பார்க்கும்போது நம்மள எப்படி நினைக்கிறோம், அவங்க வந்து நல்லவங்களா இருக்கணும் அல்லது வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட நல்ல முறையில நடக்கணும்னு நினைக்கிறோம்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிடபிள்யூ ஆபீஸ்க்கு நீங்க போறீங்க, பிடபிள்யூடி ஆபீஸ்க்கு போறீங்க, அல்லது ஏதோ ஒரு ஜெனரலான ஒரு ஆபீஸ்க்கு நீங்க போறீங்க. சரியா? உங்களுக்கு ஒரு வேலை முடியணும், நீங்க போறீங்க அங்க. ஓகே. சோ நீங்க என்ன நினைப்பீங்க, அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஆதார் அப்டேட் பண்றதுக்கு எஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு போகும்போது, ஓகே, இல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போறீங்க, இல்ல ஆதார் அப்டேட்டுக்கு போறீங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆபீஸ்க்கு நீங்க போறீங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நம்ம நினைப்போம், சாஃப்டா பேசணும் நினைப்போமா இல்லையா? அவங்க நம்ம கிட்ட வேலையை சரியான முறையில முடிச்சு கொடுக்கணும். இதே அவங்க ரூடா இருக்கிறாங்க அல்லது எரிஞ்சு விழுவுறாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அவங்க நல்லா நம்ம கிட்ட பேசணும்னு நினைக்கிற நம்ம ஏன் நம்ம அப்படி இருக்கக்கூடாது? புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா இருக்கணும். ஓகே. அடுத்ததான் என்ன செய்யணும், அப்ப நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னாக்கா ஆப்போசிட்ல உள்ளது எப்படி இருக்கும், கரெக்டா இருக்கும். ஓகே. சோ தேர்ஃபோர் அதுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னாக்கா நம்ம வந்து நம்மள ஃபர்ஸ்ட் சரி பண்ணிக்கணும். சோ சுத்தி உள்ளது எல்லாமே கரெக்டா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சரியா இருக்கோமான்னு சொல்லிட்டு யோசிச்சுப்பாங்க. நம்மள யாரும் என்ன செய்யக்கூடாது, பாயிண்ட் அவுட் பண்ணி கேள்வி கேட்காத அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கணும், சரியான முறையில இருக்கணும். Therefore, teaching of moral values and ethics should be a part of our lives at an early stage. So அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இப்ப ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாரல் கிளாஸ் ஏன் வைக்கிறாங்க, இல்ல சப்ஜெக்ட் கிளாஸ் மட்டும் இல்லாம மாரல் கிளாஸஸ் வைக்கிறாங்க. டிசிப்ளினா இருக்கணும் ஏன் சொல்றாங்க, இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான நேரம் தன்னுடைய நேரத்தை வந்து ஸ்கூல்ல தான் செலவு பண்ணும். அப்போ அங்கதான் வந்து அதிகமான நேரம் செலவு பண்றதுனால டிசிப்ளின் அங்க சொல்லிக் கொடுக்கணும்னு நம்ம பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? நம்ம ஆரம்பத்துல டிசிப்ளின் யார் சொல்லி கொடுத்திருப்பா, அந்த டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தையை அதுக்கு யார் சொல்லி கொடுத்திருப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் நம்ம தான் சொல்லி கொடுத்துருப்போம். அந்த டிசிப்ளின் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்பை தான் என்ன பண்ணிருப்பாங்க, டீச்சர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேயா? சோ ஒரு மதருக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதே சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி it is there for teacher also. This way we will be able to develop a disciplined citizen and build our nation. Starting from an early age also means developing values as habit, and habits are difficult to get rid of it. So ஒரு கெட்ட பழக்கம் வந்து ஆரம்பத்திலே நம்ம வந்து கண்டிக்காம விட்டுட்டோம், கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா பின்னாடி நினைச்சாலும் அதை மாத்த முடியுமா? நிச்சயமா மாத்த முடியாது. சோ எதுவா இருந்தாலும் அதோடைய லைக் சொல்லுவாங்கல்ல, ஸ்டார்டிங்லயே அதை கிள்ளி எரிஞ்சிடணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரிதான் அதோடைய சயின்ஸ் நீங்க பார்த்தாலுமே சரி, அதோடைய அடையாளம் தெரிஞ்சா கூட என்ன பண்ணிடணும்,
அத லைக் வேரோட பிடுங்கி எரிஞ்சிடணும். சரியா? ஓகே, ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி லெசன். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சுவலி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டெக்ஸ் 2.1 வந்து அன்னைக்கு முடிச்சாச்சு. ஓகே, எஸ். மென்ஷன் 5 பர்சனல் குவாலிட்டிஸ் தட் கான்ட்ரிபியூட் டு குட் ஒர்க் எத்திக்ஸ். என்னென்ன பர்சனல் குவாலிட்டிஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னா அதோடைய ஆன்சர் வந்து நீங்க இங்க பார்க்கலாம். ஓகே, சின்சியாரிட்டி, ஆனஸ்டி, ட்ரூத்ஃபுல்னஸ். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமா? இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னாக்கா ஆன்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. ஒர்க் எத்திக்ஸ் மீன்ஸ் மொராலிட்டி, எஃபிஷியன்சி, காம்பிடன்ஸ், ஜஸ்டிஸ். என்னவா இருக்கும்? எஃபிஷியன்சி சொல்லுங்க. இருக்குமா? எஃபிஷியன்சி, வேற morality Morality எல்லாமே இருக்கணுங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஒர்க் ம். எத்திக்ஸ்னா என்னக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆக்சுவலி இந்த ஏன் இந்த ஆக்சுவலி மொராலிட்டி தான் ஆன்சர். எப்படி மொராலிட்டி ஆன்சர் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கு பாருங்க. The word ethics deal with moral issues. Okay. So morality is the answer. Next, work ethics means என்ன அர்த்தம்? work ethics அப்படின்னா set of the rules and standards. rules and standards. Set of norms இருக்குது. ஆக்சுவலி நார்ம்ஸ்னால ரூல்ஸ் தான் அர்த்தம். ஓகேயா? ஓகே, 3 component of work is ஒர்க்கர், ஒர்க் பிளேஸ். இதுல என்ன மிஸ் ஆயிருக்கு? நான் 3 விஷயம் சொன்னேன். அதுல ஒர்க்கர் இருக்குது, ஒர்க் பிளேஸ் இருக்குது. என்ன மிஸ் ஆகுது? தேர்ட் கொஸ்டின். ஒரு ஒர்க் சிச்சுவேஷன் அப்படின்னா வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலைக்கு 3 விஷயங்கள் தேவைப்படும். ஒர்க்கர், ஒர்க் பிளேஸ், இன்னொன்னு என்னது? work. ஓகே, ஒர்க். எஸ், எக்ஸாக்ட்லி. எஸ், 3 விஷயம் ஒர்க், ஒர்க்கர், ஒர்க் பிளேஸ், ஒர்க் பிளேஸ். இது மூணுமே வந்து ஒரு வேலை பார்க்குற சிச்சுவேஷன்ல இருக்கணும். செப்பரேட் த ஃபாலோவிங் as ஜெனரல் எத்திக்ஸ் அண்ட் ஒர்க் எத்திக்ஸ். அதாவது இந்த கொடுத்திருக்கிற 8 பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்து நம்ம வேலை பார்க்குறோமோ இல்லையோ, சரியா, நம்ம வந்து ஜென்ரலா ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் என்ன? ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னாக்கா அப்ப பண்ண வேண்டிய ரூல்ஸ் என்ன? நான் ஃபர்ஸ்ட் ஒன் கேட்கறேன், ரெகுலாரிட்டி. இது வந்து ஜெனரல் எத்திக்ஸா, ஒர்க் எத்திக்ஸா? general ethics. அதாவது ஜெனரல் எத்திக்ஸ் அப்படின்னா, இல்லைங்க ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெனரல் எத்திக்ஸ் அப்படின்னா ஒரு மனுஷனா இருக்கிறோம் அப்படின்னா அதை எல்லா சூழ்நிலையுமே ஃபாலோ பண்றதுதான் ஜெனரல் எத்திக்ஸ். ஓகேயா? ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்னா ஒரு வேலைக்கு போறோம்னா அந்த வேலையில மட்டும் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். இப்ப சொல்லுங்க, ரெகுலாரிட்டி அப்படிங்கிறது வந்து ஜெனரலா ஒர்க்கா? work. பங்க்சுவாலிட்டி. ஒர்க். ஓகே, ஒர்க் எத்திக்ஸ். அடுத்தது சின்சியாரிட்டி. அதுவும் work ethics. General. ஒர்க் எத்திக்ஸ். பங்க்சுவாலிட்டி என்னதுதான்? work ethics. ஒர்க் எத்திக்ஸ். Regularity. லாயல்டி, உண்மையா இருக்கிறது. லாயல்டி, work ethics. Work ரெகுலாரிட்டி. லாயல்டி. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா லாயல்டி. அது என்ன எத்திக்ஸ்? work ethics. ஒர்க்லயும் இருக்கலாம், ஜெனரல்லயும் இருக்கலாம். ஓகேயா? இருக்கலாம். ரெண்டுமே வரும். confident. கான்பிடென்ஷியாலிட்டி. கான்பிடென்ஷியாலிட்டினா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் வந்து கம்பெனியோட சீக்ரெட்டை வெளியில சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா ஒரு கான்பிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ சீக்ரெட்ஸ் எல்லாம் நமக்குள்ள வச்சுக்கிறது கான்பிடென்ஷியாலிட்டி. general ethics. ஒர்க் எத்திக்ஸ். ஓகே, மேபி ஜெனரல். ஆனா இது ஒர்க்குக்கு தான் வந்து மோஸ்ட்லி சூட் ஆகும். யா. Okay. செல்ஃப் ரெஸ்பெக்ட். both general and work. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது ஜெனரல் எத்திக்ஸ்ல வரும். ஓகேயா? ஏன்னா தனியா நம்ம எழுதுறதுனால நான் சொல்றேன் ஜெனரல் எத்திக்ஸ். நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஜெனரல் எத்திக்ஸ்னே எழுதிப்போம். ரெஸ்பெக்ட் ஃபார் என்வாயர்மெண்ட், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டை வந்து நம்ம பாதுகாப்பா வச்சுக்க மீன் அதை வந்து மதிக்கிறது ஜெனரல் எத்திக்ஸ். உண்மையா இருக்கிறது ஜெனரல் எத்திக்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன் டெக்ஸ்ட் 2.2 டிக் மார்க் த ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் எத்திக்கலி நாட் கரெக்ட். ஓகே, நான் ஒண்ணு பண்றேன். உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப் தான் இருக்கிறதுனால நான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன். நீங்க வந்து ஆன்சர் அது நான் சொல்றேன். ஓகே, ஆன்சர்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஓகே, Okay. 2.3 ஆல்சோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது பின்னாடி இதுக்கு ஆன்சர் இருக்குது இங்க, பட் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு வந்து நம்ம வந்து ரீகால் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அதை பார்த்து எழுதுறது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, பார்த்து நம்ம ஈஸியா எழுதிடலாம்.
ஆனா நம்மளுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கறத நம்ம வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம கமெண்ட் செஷன் போலாம். இந்த கவுட் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள லெசனுக்கு இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள்ல ஒரு 8 கொஸ்டின் வந்து என்கிட்ட இருக்குது. சிலது வந்து குவிஸ் மாடல்ல இருக்கும், சிலது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல இருக்கும். ஸோ ட்ரை டு ஆன்சர். ஓகே, திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. What's the problem? One second மா, நான் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு திரும்ப வரேன். இது வரைக்கும் உள்ளதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா? உடனே கேட்கறனாலும் பரவாயில்ல, நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கறனாலும் இன்னைக்குதான் நான் கிளாஸ் இன்னைக்குதான் அட்டென்ட் பண்றேன் மேம். இன்னைக்கு இது என்ன ஹோம் சயின்ஸ்னா என்னன்னு இப்பதான் எஸ். இதுதான் ஹோம் சயின்ஸ் அப்படின்னு கிடையாது. இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைஃபர்கேஷன்ல கிடையாது. அதனாலதான் அதை நம்ம எடுக்கல. இது பப்ளிக் எக்ஸாம்க்கு இந்த லெசன் வரும். அதனாலதான் நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக். ஓகே, இது ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது தான் அடுத்தடுத்தது வீட்ல என்ன பண்றான், ஒரு growth எப்படி இருக்கு, டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, என்ன சமைக்க போறாங்க, என்ன சாப்பிடுறாங்க, இதெல்லாம் அடுத்தடுத்த லெசன்ல வரும். சரிங்களா? இன்னைக்கு என்ன தெரியல, கஹூத் வந்து ஓபன் ஆகல. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க புதுசா வந்திருக்கீங்க, கஹூத்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது நான் இந்த 1 ஹவர்ல நான் என்ன டீச் பண்ணிருக்கணும், அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புக்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்டெக்ஸ் கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஆனா அது அல்லாம தனியா கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்திருப்பேன். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஆனா உங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பேன். அதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, நான் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கஹூத் ஒர்க் ஆகுச்சு, இப்ப ஒர்க் வந்துருச்சு. ஓகே, சம்திங் ஏதோ எரரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ ஹோம் சயின்ஸ் கிளாஸ் 12. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து கிளாசிக் சோலோல போயிடுவோம். கொஷின்ஸ் வரும், நீங்க பாருங்க. ஓகேயா? மிஸ்யூஸ் ஆஃப் ஆஃபீஸ் டெலிஃபோன் வெஹிக்கல் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார். இது என்ன எக்ஸாம்பிள்? வேஸ்டேஜ் ஆபீஸ்ல இருக்கிற பொருளை வந்து மிஸ் பண்றது. வேஸ்டேஜ் இது இருக்கிற எக்ஸாம்பிள் படி ஆன்சர் படி வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல எந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து மீறுறது? ஓ சாரி, நானே தப்பா கொடுத்துட்டேன் போல. டிஸ்ரிகார்ட் ஃபார் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது மூணுமே வந்து பாத்தீங்க, 3 இல்ல, இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ரிகார்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளைங்க கிட்ட வந்து பார்ஷியாலிட்டி பாக்குறது. ஓகே, நம்ம ஹோம்ல வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு நம்ம வீட்ல வந்து ரூல்ஸ் மீறுறது. ஓகே, அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் த ஃபேன் when no one. ஓ சாரி, நானா? ஓகே ஓகே, சாரிமா, சாரி. கரெக்ட் தான் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபேவரட்டிசம் அமௌங் தி சில்ட்ரன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கொஞ்சம் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றேன். ஏன்னா நீங்க யோசிச்சு சொல்றதுக்கு டைம் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கெமிக்கல் இன்ஜினியர் லீக்ஸ் தி சீக்ரெட் ஆஃப் த கம்பெனி இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார். irregularity-யா? டைமுக்கு வராமையா இருக்காரு அவரு? யோசிச்சு பாருங்க நல்லா. கொஸ்டின் சொல்லுங்க மேம். அப்படியே பாத்துக்கோங்க. லைக் ஐயோ, ஓகே சார், என்ன பண்றேன்னாக்கா நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்றேன். ஒன்னும் இல்ல, கெமிக்கல் இன்ஜினியர் வந்து
கம்பெனி சீக்கிரட்டை வெளியாக்குறாரு. அது என்ன எத்திக்ஸ ஃபாலோ பண்ணாம இருக்காரு? டிஸ்லாயல்டி உண்மையா இல்ல அவரு. ஓகேயா? ம், அதுதான். ம். ஆபீஸ்ல இருக்கும்போது பர்சனல் ஃபோன் கால்ஸ் பேசுறது. Disloyalty-யா? Yes, அதை விட இன்னும் டிஸ்ரெஸ்பெக்ட். ஓகேயா? Disrespect. டிஸ்லாயல்ட்டினா உண்மையா இல்லாம இருக்கிறது. டிஸ்லாயல்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு வார்த்தை. ஓகேயா? ம். இது வந்து வேலையை மதிக்காம வேலை டைமை மதிக்காம மத்த டைம் க்ளோசிங் த டார்க். Why? சாரிமா, டேப் அதுதான் டார்க்னு வந்துருச்சு அந்த இடத்துல. க்ளோசிங் த டேப் அது. ஓகேயா? ம். சரி, நம்ம பல்லு விளக்கும் போது நம்ம வந்து டேப்பை க்ளோஸ் பண்றது சரியா தப்பா? இது என்னது? எத்திக்கல் பிஹேவியர் இல்லையா? correct தான். Correct. நம்ம True. பிரஷ் பண்ணும்போது டேப் ஆஃப் பண்ணி வைக்கிறது இது எத்திக்கல் பிஹேவியரா இல்லையா அப்படின்னு கேக்குறேன். ஆமா, இது true தான். எஸ், ஆக்சுவலி அது எத்திக்கல் பிஹேவியர் தான். ஓகே, ட்ரூ. இதுவும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். பிரைபிங், லஞ்சம் வாங்குறது செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யலாம்னு நான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. இல்ல, அது false. False. ஃபால்ஸ், செய்யக்கூடாது. ஓகேயா? ம். எம்ப்ளாயிஸ் வந்து டீம் ஒர்க் பண்றது பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். எம்ப்ளாயிஸ் எல்லாரும் சேர்ந்து டீமா ஒர்க் பண்றது. எஸ், பண்ணணும். True. லாஸ்ட் கொஸ்டின். கோட் ஆஃப் எத்திக்ஸ் கேன் பி ரிட்டன் அண்ட் டிஸ்பிளேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். எல்லாருக்கும் தெரியற மாதிரி அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸை வந்து எழுதி ஒட்டணும். True. True. எஸ். ஸோ இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ 8 கொஸ்டின்ஸ் நான் வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதில் கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேயா? Okay. Question ஏ டக்கு டக்குன்னு புரியல. ஆமா ஆமா, புரியுது எனக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து நான் டைம் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே? ஸோ புரிஞ்சுச்சா? புரியல அப்படின்னாக்கா என்ன புரியலையோ என்ன டவுட் இருக்கோ என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா கேளுங்க. ஓகே? Okay. ஓகே ஓகே ஓகேமா. ஆஷிகா பர்வீன், உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்லிட்டீங்க, நோ இஷ்யூஸ். ஸோ கரெக்டா வாங்க. ஓகேயா? ஸ்டாப் ரெக்கார்டிங்.